Hi friends, welcome to Ramni's Kitchen. இன்னைக்கு நம்ம Ramni's Kitchenல ஒரே ஒரு கப் அவல் வச்சு 10 நிமிஷத்துல ஒரு சூப்பரான மோதகம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த மோதகம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு pan வச்சுக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு பேப்பர் அவல் எடுத்துர்க்கேன். இத நல்லா 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். கலர்லாம் இது மாற கூடாது. கொஞ்ச நேரம் இது நம்ம ஸ்டவ்ல வறுத்தாவே இது நல்லா கிறிஸ்ப் ஆயிடும். இங்க பாருங்க இது நல்லா வறுத்தாச்சு. 2 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ பாருங்க இந்த அவல் எந்த அளவுக்கு வறுபட்டிருக்குன்னு நான் காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா பவுடர் ஆகணும். அவ்வளவுதான். இது நல்லா ஆற வச்சிரலாம். ஸ்டவ்ல இன்னொரு pan வச்சுக்கோங்க. அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறம் அதுல முந்திரியும் பாதாமும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கலர் நல்லா மாறி வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க அவல் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு வெல்லம், 1 கப் அவல்னா 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே நெய்யில் வறுத்து வச்சிருக்க முந்திரி பாதாமும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து இதை நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணிக்கணும். இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. இதை கட்டிகள் இல்லாத நல்லா உடைச்சி விட்டுக்கோங்க. நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பவுடர் பண்ணணும். இதை நீங்கள் கொழுக்கட்டைக்கு பூரணமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதிகமாக பால் சேர்க்க வேண்டாம். அதே மாதிரி சூடாகவும் பால் சேர்க்கக்கூடாது. ஏன்னா வெல்லம் சேர்த்துருக்கறனால அது ரொம்ப இலக்கம் கொடுத்துரும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது உருண்டையாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கொழுக்கட்டை அச்சில் வச்சு எடுக்க போகிறேன். இந்த அச்சில் நெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே மாவு நல்லா ஃபில் பண்ணிவிட்டு இந்த அச்சில் வச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இது செய்யறதுக்கு 10 நிமிஷம் மட்டுமே போதும். அதுக்கு மேலே இது ஆகாது. அவ்வளோதான். நம்மளுடைய சூப்பரான அவல் மோதகம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் விநாயகருக்கு வச்சு படையல் போடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் 10 நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம். இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் ராம்னிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி புது வீடியோக்குள்ள மொபைல் தேடி வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.